ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆதித்யா. 1 hour பேக் வந்து PUBG லைட் கேம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கேம் வந்து நம்ம RealmeC2 ஃபோனில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஃபோனு. இது வந்து பேஸ் வேரியன்ட் 2GB மாடல் அண்ட் 16GB ஸ்டோரேஜ் கொண்ட ஃபோனு. இந்த ஃபோனில் வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த கேமோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 500 MB. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 570 MB வருது. இது ஒரு லைட் வெர்ஷன்றதுனால கம்மியாக வருது. மெயின் கேம் வந்து உங்களுக்கு 2GB வந்துடும். அதை விட இது வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கனாலே தெரியும், 570 MB காட்டுது உங்களுக்கு. கேம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ண உடனே பெர்மிஷன் மட்டும் கேட்கும். பெர்மிஷன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பெர்மிஷன் ஒன்று, அடுத்து வந்து உங்கள் வாய்ஸு நீங்கள் பேசுவீங்களா, பேசிகிட்டே விளையாடுவீங்க, அதுக்கான பெர்மிஷன். இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் அவ்வளோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேம் உள்ளே போய்டும். இந்த கேம் லோட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் 2 minutes ஆகுது இந்த ஃபோனில். இந்த ஃபோனோட ப்ராப்ளமா இல்லை இந்த கேமோட ஆப்டிமைசேஷனான்னு தெரியல. இது நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேமுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 members விளையாடலாம். நீங்கள் மேக்ஸிமம் 60 members. பழைய கேமில் வந்து நீங்கள் 100 members விளையாடலாம். ப்ளஸ் மேப் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு சிங்கிள் மேப் தான் கொடுத்துருக்காங்க, 4 மேப் இல்லை. நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து எந்த மேப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. டோட்டலாகவே உங்களுக்கு இருக்குது MB மட்டும்தான் ஆகும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக 3 மேப் டவுன்லோட் பண்ணி ஸ்பேஸ் இன்னும் அதிகமாகும், அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு பேசிக் ஃபோன் வச்சுருக்கதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் இந்த நேம் எல்லாம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நேம் RealmeC2ன்னு கொடுத்தா வரல, Realme 2017 கொடுப்போம். கேம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த கிளிப்பை மட்டும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக கேம் லோட் ஆகிடுச்சு. ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் எதாவது மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆனால் கிராஃபிக்ஸ் மட்டும் எதுவுமே இல்லை. கண்ட்ரோலில் போய்ட்டு நீங்கள் யூஸ்வலாக உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். பட் கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. பை டிஃபால்ட்டாகவே இது ஒரு லோ அண்ட் மீடியம் கிராஃபிக்ஸில் தான் விளையாடும். நம்ம கேம் உள்ளே போனால் தான் தெரியும் அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் இந்த கேம் அண்ட் இந்த ஃபோனோட
நான் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்து ரேம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். இது பேசிக் 2GB ரேம் ப்ளஸ் மீடியாடெக் ப்ராசஸர் இருக்கிறதுனால என்னென்னு தெரியல, கேம் ப்ளே வந்து ஸ்மூத்தாக இல்லை. எனக்கு கொஞ்சம் லேகாக இருந்தது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த சாப்பினஸ்லாம் இருந்தது. ஸோ கேம் ப்ளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. யூஸ்வலாக நம்ம விளையாடுற மாதிரி வந்து அந்த ஸ்மூத்தாக இல்லை. நம்ம பழைய மெயின் பப்ஜியில் வந்து கிராஃபிக்ஸ் ஹெச்டிக்கு மாத்திரம் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் தெரியும். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கேம் ப்ளே வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. நடுவில் வந்து கேம் ஒரு வாட்டி வெளியில் போயிட்டுச்சு, திருப்பி உள்ளே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஃபஸ்ட்டை விட. பட் இருந்தாலும் வந்து இந்த மேட்ச் எப்படியோ வின் பண்ணியாச்சு, சிக்கன் டின்னர் எடுத்தாச்சு. இந்த கேம் வந்து இந்த ஃபோனில் எதனால் ஹேங் ஆச்சுன்னு தெரில. இதே கேம் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த பப்ஜி லைட்டோட ஆப்டிமைசேஷன் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த ஹேங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த ஃபோனில் எப்படி இருக்குன்னு விளையாடி பார்த்துட்டு நான் என்னோட ரிவ்யூ வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஃபோனில் வந்து இந்த பப்ஜி லைட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கேம் ப்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.